சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உயிராய் உலகமாய் நம்பிக்கை வைத்த உறவுகளிடம் இருந்து ஏமாந்து போய் நிற்கின்றாய். ஏமாற்றப்பட்டு விட்டோமா அல்லது ஏமாற்றப்பட்டு விடுவோமா என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய். ஒரு புறம் நான் உண்மையாக அன்பு வைத்திருக்கின்றேன், நான் நேர்மையாக நடந்திருக்கின்றேன், எனக்கு ஒன்றும் நடக்காது என்று தைரியத்தோடு இருந்தாலும், மற்றொரு புறம் ஒருவேளை எல்லாம் பொய்யாகி விடுமோ, கை நழுவி விடுமோ என்று பதறிக்கொண்டே இருக்கின்றாய். ஒருமுறை நிச்சயம் எல்லாம் சரியாகிவிடும், நான் நன்றாகத்தான் வாழப்போகிறேன் என்று உனக்கு நீயே சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் மறுநொடியே எதிர்மறையாக ஏதேனும் இருந்துவிட்டால் நம் வாழ்வில் சூனியமாகிவிடுமே என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நொடி உன் மனம் எதிர்பார்த்து யாரிடமாவது எல்லாவற்றையும் கொட்டிவிட வேண்டும். உன் மனதில் உள்ள படபடப்பு, பதற்றம், பயம் எல்லாவற்றையும் யாரிடமாவது கொட்டிவிட முடியும். உன் கைகளை பற்றி கொண்டு எல்லாம் சரியாகிவிடும், எதுவும் நடக்காது என்று இரண்டு ஆறுதல் வார்த்தைகள் தான் உன் மனம் எதிர்பார்த்து ஏங்குகிறது. ஆனால் உன் பகிர்வை கேட்க யாரும் தயாராக இல்லை. யாரை நம்பியும் பகிர நீயும் தயாராக இல்லை. என் அன்பு குழந்தையே, இப்படியாகத்தான் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது உன் மனம். ஆனால் குழந்தையே, நான் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன், கேள். யாரிடமும் ஆறுதல் தேடி அலைபவள் என் மகள் அல்ல. 1000 பேருக்கு ஆறுதல் சொல்பவளே என் குழந்தை. என் குழந்தையை உன்னை உதாசீனம் படுத்தி விட்டார்கள், ஒதுக்கி விட்டு சென்று விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள் என்று இது தானே உன் கவலைகளுக்கு காரணம். இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்து கொண்டே இருந்தால் ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்று நினைக்கிறாயா? உன்னை உதாசீனம் படுத்தியவர்களுக்கு உன் அன்பின் ஆழத்தை புரிய வைத்து நீதான் அவர்கள் என்னிடத்தில் வர வைக்க வேண்டும். எல்லாம் நான் செய்து பார்த்து விட்டேன் அப்பா, அவர்கள் கால்களில் விழுந்தும் மன்றாடி விட்டேன், எதுவும் நடக்கவில்லை என்று மீண்டும் கண்ணீர் விடுகிறாய். நீ என் பிள்ளை, உன்னை யாரிடமும் கையேந்தி கண்ணீர் விட நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை உதாசீனம் படுத்தியவர்களின் பின்னாலேயே நீ சென்று கொண்டு இருந்தால் உன் அருமை அவர்களுக்கு எப்படி விளங்கும்? என் பிள்ளையை ஒதுக்கி வைக்கும் தகுதி அவர்களுக்கு யார் கொடுத்தது? நீ அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு என் பின்னால் வா, கண்ணீரை துடைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் எதுவாயினும் உன்னை அடிமைப்படுத்த நினைத்தால் அதை தூக்கி எறிய கற்றுக்கொள். இல்லை என்றால் உனக்கே நீ சிறைசாலையை அமைத்து கொள்வது நிச்சயம். ஆறுதல் தேடி நீ அலையாதே. உன் வார்த்தைகளுக்காக இங்கு 1000 பேர் காத்திருக்கின்றார்கள் என்று நம்பு. உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனம் படுத்தியவர்களுக்கு நான் தெரிய வைப்பேன். அவர்கள் விட்டு சென்ற இடத்திலேயே நீ நின்று கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கை என்ன ஆவது? உன் அப்பா எல்லாவற்றையும் உனக்காக மாற்றித் தருகிறேன். உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்ற பாதையில் உயர செல்ல செல்ல நீ வேண்டாம் என்று தவித்தவர்கள் கூட நீதான் வேண்டும் என்று உன்னை தேடிக்கொண்டு வருவார்கள். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். நன்றி.